இந்த டேபிள் ஆரஞ்சு வாங்கிட்டு வந்து 1 வீக்லேயே அழகாக ஒரு மொட்டும் வச்சிருச்சுங்க. பொதுவாகவே இது குட்டியாக இருக்கும்போதே காய்க்கக்கூடியது, நல்ல புளிப்பு சுவை உள்ளது. லெமனை விட நல்ல புளிப்பு இருக்கும். ஆக்சுவலாக இது லெமன் மாதிரி தான் மொட்டும் இருக்குது. பூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த பூ பார்த்தீங்கன்னா அப்படியே லெமனில் எப்படி பூ வருமோ அதே மாதிரி தாங்க. அது மாதிரி லைட்டாக ஒரு மணமும். லெமன் பூவுமே பார்த்துருக்கீங்களா? அந்த ஃப்ளவரில் ஒரு வாசம் வரும். அதே வாசம் தாங்க இதுவும். ஆனால் அது டேபிள் ஆரஞ்சுன்னு சொல்கிறாங்க. இந்த பூ வந்து சங்குப்பூவில் என்கிட்ட டார்க், நல்லா பர்பிள் டார்க்காக ஒயிட் இல்லாமல் இருக்கும். இது ஒயிட் கலந்தது. இது பெருசாக இருந்தது. இப்போ ஒரு பூ பூத்துருக்குங்க. நைட்டில் இந்த அலமண்டா செடி, இது வந்து கொடி கிடையாதுங்க. அலமண்டாவில் இந்த ஃப்ளவரை பார்க்கவும் இந்த செடி வந்து ப்ரூவ் பண்ணி விட்ட முன்னாடி நல்லா அந்த இலைகள் தளைஞ்சு வர்றதும் பார்க்க எவ்வளோ சைனிங்காக இருக்குன்றீங்க. எனக்கு பார்க்க அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கணும் போல் வரும். அந்த செடியோட அழகு, அது வந்து லைட்டுக்கும் அந்த நைட்டில் பார்க்கும் பொழுது செம்மையாக இருக்கும். யாரெல்லாம் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் செடியை வச்சு நைட்டில் அந்த மழை பெஞ்ச முன்னாடி செடியை ரசிச்சுக்கிட்டே இருக்கவங்க, பூக்கள் மட்டும் இல்லைங்க, அந்த இலைகளும் அவ்வளோ அழகுங்க.